जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम् आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्. பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतं नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम् आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्. நாம் அனுமதிக்காதவரை அனுபூதி நமக்கு அளிக்கப்படவில்லை என்று குருவையோ கடவுளையோ குறை சொல்லாதீர்கள். நம்முடைய வேலையே மற்றவர்கள் எல்லோரையும் குறை சொல்வது. மனத்தின் வேலை அதுதான். தன்னை மாத்திரம் பார்க்க விடாமல் தன் முன்னால் இருக்கும் எல்லாவற்றையும் பார்க்க விடும். முன்னிலையிலும் படற்கையிலுமே தன்னுடைய வாழ்க்கை இருப்பதனால் தன்மையை நோக்கி திரும்பாமல் பார்த்துக் கொள்வது மனத்தின் பழக்கம். இந்த 3 நிலைகளிலே தன்மை, முன்னிலை, படற்கை, இந்த 3லே தன்மையை நோக்கி திரும்பினீர்களானால் முன்னிலை, படற்கை காணாமல் போய்விடும். அதே மாதிரி இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். இதுல நிகழ்காலத்தை நோக்கி திரும்பினீர்களானால் இறந்த காலமும் எதிர்காலமும் காணாமல் போய்விடும். முக்காலமும் காணாமல் போகணும்னா நிகழ்காலத்தை உற்று பாருங்கள். 3 தன்மைகளும் காணாமல் போன தன்மையை ஆழ்ந்து பாருங்கள். தன்மையை பார்த்தோமானால் முன்னிலையும் படற்கையும் காணாமல் போய்விடும். தன்மைனா நான், முன்னிலைனா நீ, படற்கைனா அவர்கள். முன்னிலையிலும் படற்கையிலும் தான் உங்கள் மனம் படர்ந்து கொண்டே இருக்கும். மனம் அப்படின்னாலே முன்னிலை படற்கை சம்பந்தப்பட்டதுதான், வேற எதுவுமே கிடையாது. தன்மையை பற்றி நீங்கள் நினைக்கின்ற எண்ணங்கள் கூட அந்த தன்மையை நீங்கள் முன்னிலையாக வைத்தால் மட்டும்தான் எண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பர்சனை பற்றி நீங்க வைத்திருக்கின்ற கருத்துக்கள் கூட
அதை முன்னிலையாக செகண்ட் பர்சனா வைக்கும் போது மட்டும்தான் வர முடியும். முன்னிலையாக உங்களை நீங்கள் முன்னிலைப்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான் தன்னிலை பற்றிய கருத்துக்களை கூட நீங்கள் உருவாக்க முடியும். நான் உயரமானவன், நான் வெள்ளையானவன், நான் கருப்பானவன், நான் படித்தவன். சில நேரத்தில் தன்னை உடலாக நினைத்து கொண்டு கருத்துக்களை உருவாக்குவது, நான் அழகானவன், அல்லது நான் குள்ளமானவன், நான் பலமானவன், அல்லது நான் பலவீனமானவன், ஏதோ சில கருத்துக்கள் உடலை பிடித்துக் கொண்டு ஏற்படுத்துகிற கருத்துக்கள், அல்லது சில நேரத்தில் தன்னை மனம் என்று நினைத்துக் கொண்டு ஏற்படுத்துகிற கருத்துக்கள். நான் படித்தவன், நான் புத்திசாலி. உடலை பிடித்ததாக இருந்தாலும் மனதை பிடித்ததாக இருந்தாலும் தன்மையை முன்னிலையாக மாற்றினால் மட்டும்தான் உங்களால் தன்மையை பற்றி கூட ஒரு எண்ணத்தை உருவாக்க முடியும். எண்ணம் உருவாகிறது அப்படின்னாலே அது முன்னிலையோ அல்லது படற்கை சம்பந்தப்பட்டதாகவோ மட்டும்தான் இருக்க முடியும். தன்மையை பற்றி இருக்கவே முடியாது. ஈஸ்வரன் சொல்வது, இந்த சூத்திரத்தில் அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் இதுதான். தன்மையை நோக்கி திருப்புங்கள். தான் தானாய் தன்மயத்தில் நின்று தன்னையே புசிக்க தனக்குள் தான் கரைந்து தன்மயமாய் நிறைவோம். நாம் 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 நமக்குள்ள இருக்கிற அந்த உணர்வை முன்னிலைப்படுத்தாமல் நம்மால் ஒரு உருவகப்படுத்த இயலாது. உருவகப்படுத்தின உடனேயே முன்னிலைப்படுத்திட்டோம். முன்னிலைப்படுத்தினாதான் உருவகப்படுத்துவோம். முன்னிலைப்படுத்தாமல் உருவகப்படுத்தாமல் தான் 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 பொங்கிக்கிட்டே இருக்கின்ற அந்த கருத்தை தன்மயமாக இருந்து புசிப்பீர்களானால், அந்த தான்கிற தன்மையிலேயே வைத்திருப்பீர்களானால், பகவான் சொல்றது மாதிரி திடீர்னு மனம் என ஒன்று இல்லை உந்தி பெற மார்க்கம் நேர் ஆர்க்கும் ஈதாம் உந்தி பெற. யாருக்கும் இது நேர் மார்க்கம். எனக்கு உடம்புல பலம் இல்லை, என்னால செய்ய முடியாது, சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு மனசுல பலம் இல்லை, என்னால செய்ய முடியாது, இல்லை. எனக்கு வயசாயிருச்சு, என்னால செய்ய முடியாது, இல்லை. நீங்க உங்களை பத்தி என்ன கருத்து வைத்திருந்தாலும் அந்த கருத்தையே ஆழ்ந்து உள்ளே நோக்க நோக்க நோக்கவே சத்தியம் வெளிப்படும். நான் வயசானவன், என்னால உட்கார முடியாது, என்னால எங்க தியானம் பண்ண முடியும், அதுவும் ஒரு கருத்து தான். அதுவும் உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்து. இதெல்லாம் சின்ன வயசுலயே பண்ணியிருக்கணும், இந்த வயசுல இதுக்கு மேல யாராலப்பா பண்ண முடியும், அதுவும் நீங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற ஒரு கருத்து. இல்ல ஏற்கனவே ஒரு 10 குருமார்கிட்ட நான் போயிட்டேன், அவங்க சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, ஏதோ வேற வேலையில சரி உட்கார்ந்துருக்கிறோம், இங்க வந்து என்னவோ சொல்றாரு, கேட்கலாம், கேட்டுட்டு திருப்தி அடைஞ்சிக்கலாம். அதுவும் நீங்கள் உங்களை பற்றி வைத்திருக்கும் இன்னொரு கருத்து. திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. இது எல்லாமே தன்மையை முன்னிலைப்படுத்தும் போது நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற பிரச்சனைகள். முன்னிலையோடு படற்கையோடு மோதி ஜெயிக்க இயலாது. ஏன்னா முன்னிலையும் படற்கையும் உங்களால் வடிவம் கொடுக்கப்பட்டவை. இந்த வாலி வதம் அருமையான ஒரு கதை.
வாலி வதம்ங்கிறது கூட சரியான வார்த்தையாக இருக்கக்கூடாது, வாலி மோக்ஷம் தான் சொல்லலாம். அருமையான கதை வாலி மோக்ஷம். ராமபிரான் ஞானமடைந்த கதை. அந்த கதையை ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. சுக்ரீவன் தன்னுடைய மனைவியை வாலி கொண்டு போய்விட்டான் என்று ராமபிரானிடம் சரணடைகின்றான். ராமபிரான் சுக்ரீவன்கிட்ட சொல்றாரு, வாலியும் நீயும் சண்டையிடுங்கள், அந்த நேரத்தில் மறைந்திருந்து நான் வாலியை அழித்து விடுகின்றேன். காரணம் என்னன்னா, வாலிக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு. யார் அவன் எதிர் வந்து நின்றாலும் அவர்களுடைய பாதி சக்தி வாலிக்கு வந்துவிடும். அதனால் நான் மறைந்திருந்து சண்டையிடுகின்றேன், நீங்கள் இருவரும் சண்டையிடும் பொழுது வாலியை நான் மறைந்திருந்து அம்பெய்து அழித்து விடுகிறேன்னு சொல்றாரு. அருமையான கதை. 7 ஜரா மரங்களை தாண்டி இவருடைய அம்பு சென்று வாலியின் மீது பாய்ந்து வாலியை அழித்து விட்டதாம். இந்த கதை ஒரு மிகப்பெரிய சத்தியத்தின் வெளிப்பாடு. ஆழ்ந்து இந்த கதையை நீங்க கேட்கணும். ராமன் ஜீவாத்மா. ராமனை சுக்ரீவனிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தி வைத்த அனுமான் சத்குரு. சுக்ரீவன் புத்தி, வாலி அகங்காரம். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. ராமன் ஜீவாத்மா, அவனை சுக்ரீவனிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தி வைத்த அனுமான் சத்குரு. சுக்ரீவன் புத்தி, வாலி அகங்காரம். சுக்ரீவனுடைய மனைவி, வாலி அபகரித்துக் கொண்டு சென்ற சுக்ரீவனுடைய மனைவி ஆனந்தம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல ஜீவாத்மா ஏதோ ஒரு காரணத்தினாலே தன்னிலை தடுமாறும் பொழுது, தன்னிலை தடுமாறி காட்டிலே திரிந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த பிரபஞ்சமான அடர்ந்த இருண்ட சாஸ்திரஜால மகாரண்ய காட்டிலே திரிந்து கொண்டிருக்கும் பொழுது, தெரிந்தோ தெரியாமலோ திடீரென்று சத்குருவை சந்திக்கின்றது. பார்க்கும் பொழுது பார்த்தீர்களானால் அந்த ஜீவாத்மா சத்குருவை பணிவதில்லை. பார்த்த உடனே அனுமான் அதை பற்றி கவலைப்படவில்லை. சத்குரு முதல்ல நண்பனாகத்தான் தோன்றுவார். ஆழமான ஒரு நட்பு தன்மையைத்தான் வெளிப்படுத்துவார். நேரா போய் ராமன்ட்ட அனுமான் பேசுறார். எங்கிருந்து வருகிறீர்கள், என்ன வேண்டும்? ராமர் சொல்றாரு, உதவி கேட்கிறார். இந்த மாதிரி என்னுடைய மனைவி சீதை காணாமல் போய்விட்டாள், உதவி கேட்கின்றார். ஆனால் ஹனுமான் அதை அகங்காரத்தோடு எதிர்கொள்ளவில்லை. ஓ, என்கிட்ட உதவி கேட்கிற இல்லையா, என் கீழே உட்காரு சொல்லல. ஆழ்ந்த அன்போடும் நட்போடும், வா, நிச்சயமாக உங்களுக்கு அது சாத்தியம், எங்களால் உதவ முடியும், என்னுடைய அரசனை வந்து பாருங்கள். அனுமான் நினைச்சிருந்தா அந்த வினாடியே நேர பறந்து போய் அசோகவனத்திலிருந்து சீதையை தூக்கிட்டு வந்திருக்க முடியும். சத்குரு நினைச்சா அந்த வினாடியே, சீடனை பார்த்த வினாடியே ஞானத்தை கொடுத்துட முடியும். ஆனா அது ராமனின் வல்லமைக்கு அழகு அல்ல, ராமனின் பெருமைக்கு அழகு அல்ல, ஜீவாத்மாவின் தகுதிக்கு அழகு அல்ல.
नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुत ते नमः या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृणया या ते கொடுக்கப்பட்ட ஞானம் எப்பவுமே பாத்தீங்கன்னா அனுபவிக்கப்படுவதே இல்லை. அடையப்பட்ட ஞானம்தான் அனுபவிக்கப்படுகின்றது. அதனால சத்குரு இந்த சீடன் வந்த உடனே என்ன சொல்வாராம், உடனே கொடுக்கறேன்னு சொல்ல மாட்டாராம். சரி நல்லது, சாதனை பண்ணு, மற்றவருடைய உதவியெல்லாம் சேர்த்துக்கலாம். சத்குரு அழைத்து சென்று காட்டுவதுதான் புத்தி. சுக்ரீவன் புத்தி. உன்னுடைய புத்தியினுடைய ஆற்றலை சேர்த்துக்கொண்டு சாதனையை நுழையலாம் வா அப்படின்னு ஆரம்பிப்பார். ரொம்ப அருமையான கைவல்ய நவநீதத்தில் இருக்கிற ஒரு பாடல். ஆனவி மனைவி மக்கள் அர்த்த வீடு அணைக்கண் மூன்றும் காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடுமான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணஞ்சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினான். எத்தனை தரம் சொன்னாலும் இந்த பாடலுடைய சத்தியம் அவ்வளோ ஆழமானது. அதனால்தான் சாமியை திரும்ப திரும்ப சொல்றது. வேட்டுவனுடைய வலையிலே பட்ட மான் ஒருவேளை அந்த வலையிலிருந்து தப்பிவிட்டால், அந்த பொறியிலிருந்து தப்பிவிட்டால், இந்த வேட்டுவர்கள் மானுக்கு எப்படி வலை வைப்பார்கள்னா, ஒரு 4-5 கயிறுல சுருக்கு முடி போட்டு அந்த கயிற்றை நாலாபுறத்தில் இழுத்து கட்டிட்டு கீழே பள்ளம் நோண்டி விடுவார்கள். பள்ளம் நோண்டிட்டு அது மேல இலைகளையும் தழைகளையும் போட்டு விடுவார்கள். இந்த மான் நடந்து போகும்போது அந்த இலை தழையை பார்த்து தரைன்னு நினைச்சு அது மேல காலை வச்ச உடனே, காலை வச்சது என்னாகும், அந்த கீழே பள்ளம் இருப்பதனாலே அந்த மான் இயற்கையாவே கீழே வாங்கும். மானுடைய எடையினாலே தானாகவே இந்த கயிறு சுருக்கு போட்டுக்கும். கால் சுருக்கு கயிற்றிலே சிக்கிக் கொள்ளும். இதுதான் காணவர்கள் வலை, வேடர்கள் வலை. ஒருவேளை அந்த மாதிரி மாட்டிய மான் எப்படியாவது தன்னுடைய புத்திசாலித்தனத்தினாலே தப்பித்து விட்டால், மான் நினைச்சா தப்பிச்சிட முடியும். ஒண்ணுமில்ல, அதனுடைய எடையை அந்த வலை மேல அழுத்தாம மற்ற 2-3 கால்களாலே தரையை அழுத்தி கொண்டு அப்படியே காலை மேல தூக்குச்சுன்னா அந்த சுருக்கு தானாவே தளரும், தப்பித்து போயிடலாம். எல்லா வலையுமே நாம ஒத்துழைச்சா மட்டும்தான் நம்மளை பந்தப்படுத்தும். நாம ஒத்துழைக்காதவரை எந்த வலையும் பந்தப்படுத்தாது. பார்த்துருக்கோம், திருவண்ணாமலையில மலையிலிருந்து நிறைய குரங்குகள் கீழே வந்துடும். கோவிலுக்குள்ளேயும் ஊருக்குள்ளேயும் வந்துடும். ரொம்ப அட்டகாசம் பண்ணும். இந்த குரங்குகளை பிடிக்கிறதுக்கு வலை வைப்பாங்க. வேற ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன சாதாரண டம்ளரை எடுத்து அதோட கீழ்ப்பகுதியை திறந்துருவார்கள். கீழ்ப்பகுதியை உடைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளரை எடுப்பார்கள். அதோட கீழ்ப்பகுதியை உடைச்சிட்டு இந்த டம்ளரை தரையில வச்சுட்டு இந்த டம்ளருக்கு இன்னொரு பக்கத்துல ஒரு ஸ்வீட்டை வச்சிருவார்கள். இந்த குரங்கு என்ன பண்ண, இந்த டம்ளர் வழியா கையை விட்டு அந்த ஸ்வீட்டை பிடிச்சுக்கணும். ஸ்வீட்டை பிடிச்சிட்டு அந்த ஸ்வீட்டை கையில மடைச்சுக்கிட்டு டம்ளர் வழியா கையை திரும்ப எடுக்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எடுக்க முடியாது. டம்ளர்ல கையை வெட்டி வச்சிருப்பார்கள். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த பைத்தியக்கார குரங்குக்கு தெரியாது அந்த ஸ்வீட்டை விட்டு அந்த வினாடியை கையை எடுத்துடலான்னு. ஆனா விடவும் விடாது. இந்த ஸ்வீட்டையும் குரங்கு விடாது, கையையும் எடுக்க முடியாது. அப்படியே 4 மணி நேரம் போராடிட்டு இருக்கும். மெதுவா அந்த வேடர்கள் வந்து அழகா அதை எடுத்து கூண்டில் அரைச்சிட்டு போயிடுவார்கள். ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஒரு சாதாரண டம்ளர், அதுல ஒரு கயிறு கட்டி ஓரமா கட்டி வச்சிருவார்கள். அந்த பக்கமா ஒரு ஸ்வீட்டை வச்சா போதும். அது கையை விட்டுட்டு அந்த குரங்குக்கு தெரியாது, அப்பா இந்த வினாடி அந்த ஆசை அச்சத்தை விட்டோம்னா, அந்த ஆசையை விட்டா போச்சு, சுந்தரம் ஆயிடுறான். அந்த கையில பிடிச்சிருக்கிற அந்த ஸ்வீட்டை விட்டா என்னாச்சு, கை உள்ள போன வழியே வெளியே வந்துடும். ஆனா அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இல்லை. நாம எல்லாம் அப்படித்தான் இருக்கோம். எங்கெங்க யார் யார் கைய கால விட்டுட்டு மாட்டிட்டு இருக்கீங்களோ எல்லாரும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாம் கையை டைட்டா மடக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கோம், டைட்டா மடக்கி பிடிச்சிட்டு இருக்கோம். காலையும் அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோம். சில நேரத்துல கையை கண்ட இடத்துல விட்டு டைட்டா பிடிச்சிட்டு இருக்கோம், சில நேரத்துல காலை கண்ட இடத்துல விட்டு டைட்டா பிடிச்சிட்டு இருக்கோம், சில நேரத்துல தலையை எங்கேயாவது விட்டு டைட்டா பிடிச்சிட்டு இருக்கோம். தலையை விட்டு வாயை ஊடலா வச்சுட்டு என்ன பண்றது, டைட்டா பிடிச்சிட்டு இருக்கோம். எல்லாருமே எங்கேயாவது எதையாவது டைட்டா பிடிச்சிட்டு இருக்கோம். அவ்வளவுதான்.
சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. ஒருவேளை அந்த மாதிரி மாட்டிய மான் தப்பிச்சா என்ன வேகத்துல ஓடுமோ அந்த வேகத்துல ஞான சத்குரு கிட்ட வர்றவங்களுக்கு தான் சத்தியம் புரிபடும்னு சொல்றார்கள். ராமர் அப்படித்தான் வாழ்க்கைங்கிற துக்கத்துல மாட்டி அதுல இருந்து தப்பித்து அனுமான்ட்ட வராரு. அனுமான் மெதுவா நினைச்சிருந்தா அந்த வினாடியே என்ன வேணுமோ பண்ணிருக்கலாம். ஏன்னா கடைசியில அனுமான் தான் அத்தனையும் பண்ணாரு. ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா கடைசியில அனுமான் தான் அத்தனையும் பண்ணாரு. கடைசியில பார்த்தா சத்குரு கிருபையினாலதான் எல்லாமே நடந்திருக்கும். ஆனா தன்னால் என்னவா அது எல்லாமே நடந்த மாதிரி எங்கேயுமே அனுமார் காட்டவே இல்லை. கடைசி வரைக்கும் என்னவா தான் இருந்தாரு, ஓரமா ஒதுங்கி ஒரு மூலையிலேயே தான் இருந்தார். அதனாலதான் ராமர் ஆலயங்களை விட அனுமாருக்கு ஆலயங்கள் ஜாஸ்தி. ராமருக்கு இருக்கிற கோயில்களை விட அனுமானுக்கு கோவில்கள் ஜாஸ்தி. இத்தனையும் செய்துவிட்டு அவர் ஒதுங்கித்தான் இருந்தார். பார்த்தீங்கன்னா கதையில சில விஷயங்கள் ரொம்ப விளையாட்டா இருக்கும். ராமரே லங்கைக்கு போறதுக்கு பாலம் கட்ட வேண்டியதா இருந்தது. ஆனா அனுமான் என்ன பண்ணாரு, தாண்டி குதிச்சிட்டாரு. நினைச்சிருந்தா இவரே என்ன பண்ணிருக்கலாம், போய் உடனே சீத்தையை அழைச்சிட்டு வந்திருக்கலாம், அந்த ஜீவனுடைய துக்கத்தை தீர்த்திருக்கலாம். செய்யல. ஏன்னா அந்த ஜீவனுக்குன்னு ஒரு வழி இருக்கு. அந்த ஜீவனுடைய பல்வேறு அம்சங்களையும் ஒன்று திரட்டுறாரு. அதுதான் அந்த படை திரட்டுதல். உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் உங்களுடைய புத்தியையே உங்களுடையதுன்னு உணர்றத மறந்துருச்சு. உங்களுடைய அகங்காரத்தை உங்களுடைய எதிரின்னு உணர்றத மறந்துருச்சு. உங்களுடைய ஆனந்தத்தை உங்களுக்கு சொந்தமான ஒன்றுன்னு நினைக்கிறத மறந்துருச்சு. அந்த தெளிவை எல்லாம் ஜீவனுக்கு ஏற்படுத்துகிறார் அனுமான். முதல்ல சுக்ரீவன் அழைச்சிட்டு போய் காமிக்கிறார். சுக்ரீவன் புத்தி என்னாச்சு, தான் தோன்றித்தனமா ஜீவனை விட்டு தனியாக இருந்தாலே ஆனந்தத்தை இழந்து விட்டது. அகங்காரம் ஆனந்தத்துக்கிட்டு போயிருச்சு. ஜீவான்மாவை விட்டு எப்பொழுது புத்தி ஒதுங்குகிறதோ அப்பவே அகங்காரம் என்னமோ ஆனந்தத்தை தூக்கிட்டு போயிடும். சுக்ரீவனுடைய மனைவி ஆனந்தம், அது அகங்காரம் வாலி தூக்கிட்டு போயிருச்சு. இப்போ புத்திக்கு என்ன வேணும், ஆனந்தம் வேணும். ஜீவான்மாவுக்கு என்ன வேணும், ஞானம் வேணும். அப்போ புத்தியும் ஜீவான்மாவும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டால் இருவருமே அவர்கள் அடைய வேண்டியதை அடையலாம். அதனாலதான் சுக்ரீவன் ராமனுக்கு எந்த அளவுக்கு தேவைப்பட்டானோ அதே அளவுக்கு ராமனும் சுக்ரீவனுக்கு தேவைப்பட்டான். பார்த்த உடனேயே ரெண்டு பேருக்குமே புரிஞ்சிருச்சு. ஏன்னா சரியான சத்குரு ரெண்டு பேரையும் அறிமுகம் பண்ணி வைக்கிறாரு. உங்க வாழ்க்கையிலையும் அலைந்து கொண்டிருக்கிற ஜீவான்மாவுக்கு
புத்தியை ஞான குருநாதன் அறிமுகம் செய்து வைத்தால் அதனுடைய தேவையை தெரிந்து கொண்டு உடனே அந்த வழி வாழ ஆரம்பிப்பீர்கள். ஞான குருநாதனால மட்டும்தான் புத்தியை அறிமுகப்படுத்த முடியும். நீங்களா நேரில் பார்த்தாலும் அதோட முக்கியத்துவம் புரியாது. அதுதான் புத்தி. இங்க ஞான குருநாதன் புத்தியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதனால் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற தெளிவை உயிர்ப்பிக்கின்றார். உங்களுக்குள்ள தெளிவு எப்ப உயிர்ப்பிக்கப்படுதோ அப்பதான் உங்களுக்கு முதல்ல புரியும், ஆஹா நம்ம கிட்ட இருந்த ஆனந்தத்தை எவனோ தூக்கிட்டு போயிட்டான். புத்தியின் மனைவியாகிய ஆனந்தம் களவாடப்பட்டிருக்கின்றது, வாலி எடுத்துட்டு போயிட்டான், அகங்காரம் தூக்கி கொண்டு சென்று விட்டதுன்னு புரியும். இது பாத்தீங்கன்னா உங்களுடைய சாதனையினுடைய படிப்படியா என்ன உங்களுக்குள்ள நடக்குதோ அதை அப்படியே கதையாக தத்துவமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.